நான் என்னோட ட்ரேடிங் லாஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணேன்னா, நான் இனிஷியல் டேஸ்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி எப்பவுமே ஒரு ஃபைனஸ்ட் சொல்யூஷன், அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தா தான் பண்ண முடியும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த கஷ்டங்களை யாரும் பாக்குறது இல்ல. அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கடந்து வரும்போது தான் அவங்க வந்து இப்ப ஒரு பணக்காரங்களா இருக்காங்க. ரைட்? அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ட்ரேடிங் லாசஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் கடைசியா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன். அதாவது மார்க்கெட்ல சில பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இப்ப நம்ம ஒரு மிஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் என்னென்ன அந்த மாதிரி விஷயங்களை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டே வரணும். அதாவது அந்த ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் லாஸ் அது எல்லாமே ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை நம்புறேன். அப்படி பிரபஞ்சத்தை நம்பும் போது என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாள் நைட் நான் தூங்கும் போது எனக்கு இன்னைக்கு லாஸ் ஆயிருந்துச்சு, கரெக்ட் தான், இன்னைக்கு நான் ஏன் லாஸ் பண்ணேன், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் பிரபஞ்சத்தை சொல்லிடுறேன். அப்படி நான் சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா, காலையில நான் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எனக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தோணும். அந்த ஸ்ட்ராட்டஜில தான் அன்னைக்கு ட்ரேட் பண்ணுவேன். அப்படி ட்ரேட் பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் ஆச்சு. மறுபடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு அப்ளை பண்ணா மறுபடியும் ப்ராஃபிட் வந்துச்சு. அதை ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிச்சேன், ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இது ஒரு ஸ்டாக்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எந்த மார்க்கெட்ல அப்ளை பண்ணாலும் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, இப்போ வந்து கிரிப்டோ மார்க்கெட் இருக்கு, கிரிப்டோ மார்க்கெட் நம்ம அப்ளை பண்ணல, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கரன்சி மார்க்கெட்ல எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி இது ஒரு ஃபைனான்ஷியல் சொல்யூஷன், நம்மளால இதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம லைஃபை இதை வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வயசுக்கு நிறைய லட்சங்களை நான் லாஸ் பண்ணேன். அது எல்லாமே எனக்கு கவர் பண்றதுக்கு 1 வருஷம் போச்சு. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது எப்படி கேட்டீங்கன்னா, இலியாட் வேவ் தியரின்னு ஒன்று இருக்கு. அந்த இலியாட் வேவ் தியரி ஒன்று நான் படிச்சேன். அதுல சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட அவர் வந்து மார்க்கெட்டு கத்துக்கிறதுக்காக ஒரு 25 வருஷம் அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு. அதாவது 25 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 25 வருஷத்தோட லாஸ், அந்த டைம் எல்லாமே 5 வருஷத்துல அதை விட பல மடங்கு ப்ராஃபிட் எடுத்தாரு. சோ இதுதாங்க ஒரு விஷயம். நீங்க எந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலுமே அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும், கத்துக்கணும். அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய டைமும் அந்த லாஸும் அது எல்லாமே ஒரு கட்டத்துல ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனால பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க ப்ராஃபிட் பண்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. மார்க்கெட் ஏறி இருந்தாலும் சரி, இறங்கி இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜியை 2008 கிராஸ்லயும் இந்த 2020 கிராஸ்லயும் அந்த டைம்ல நான் அப்ளை பண்ணேன். ரைட்? அந்த டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா லாஸ் ஆகல. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், நமக்கு வந்துட்டு கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஈஸியான ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் போக ஆரம்பிச்சேன். அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரைட், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஈஸியான ப்ராஃபிட்ல வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பிளைன் சார்ட்டை நீங்க பார்த்து நெக்ஸ்ட் கேண்டில் என்ன உழுவும், எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் ஏறி கிடக்கு.